இங்கே ஒரு பணக்காரன் ஒரு மிலிட்ரி மேன் மேலே துப்பாக்கி வச்சு மிரட்டுறான். உடனே அதை பொறுக்காத மிலிட்ரி மேன் அவனை ஒரே அடியாக ஓரமாக தள்ளணுன்னு மற்றவங்களையும் இந்த மிலிட்ரி மேனை நோக்கி துப்பாக்கியை சுட சொல்கிறான். அதை பார்த்துட்டு இந்த மிலிட்ரி மேனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுபடியும் அந்த பணக்காரன் ரொம்ப டென்ஷனாகவும் கோபமாகவும் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவரும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டோட ஃபோனால் அட்டன் பண்ண வந்திருக்காரு. இவரால் தடுக்கவும் முடியல, ஏன்னா ஃப்ரெண்டு ஃபேமிலியும் பிடிச்சி வச்சுருக்கான். அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே மன கஷ்டத்தில் சரி போனால் போகட்டுன்ட்டு இந்த வேலையை வேணான்ட்டு அதை உதறி தள்ளிட்டு அந்த மிலிட்ரிக்காரன் அந்த பணக்காரனை போட்டு ஒரே அடியாக அடித்து அவன் ஓரமாக காரில் போய் விழுந்துடுறான். இதுவும் தாங்க முடியாமல் அவன் வழியிலேயே சேர்த்து போயிடுறான். இதனால் அவனுக்கு பதவியும் போச்சு. எடுத்து வச்ச கொஞ்சம் காசை வச்சுட்டு வேறு ஊருக்கு பொழப்பு நடத்தலான்னு வரும்போது ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஐயா, நானும் சைனீஸ் தான், எனக்கு வேறு ஏதாச்சும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டோன்னே, நான் சைனீஸ் கிடையாது, நீ வேறு எங்கேயாச்சும் போய் வேலை தேடிக்கணும்னு சொல்கிறான். இதை தாங்க முடியாமல் நம்ம ஹீரோவும் அப்படி இப்படின்னு நின்று பார்க்குறாரு. பட் எதுவும் வேலைக்கு ஆகலை. அந்த நேரம் பார்த்து தான் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிற டெரரிஸ்ட்காரனுங்க அந்த கடைக்கு ரைடுக்கு வரானுங்க. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கடைக்காரனை அந்த ஆஃப்ரிக்கா டெரரிஸ்ட்லேருந்து காப்பாற்றுறான் நம்ம ஹீரோ. அப்படியே போக போக கதை எப்படி போகுதுன்னு பார்ப்போம் வாங்க.